உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? மறைந்த தயாரிப்பாளர் தமிழழகன் அவர்களோட பழகின அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு சங்கர் பாலக்காடுலேருந்து கேட்டிருக்காங்க. மறைந்த தயாரிப்பாளர் தமிழழகன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. ஜிவிஎம் நடிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு டைரக்ஷனில் இறங்கின மாதிரி மிஷ்கின் எப்போ முழுசாக டைரக்ஷனில் இறங்க போகிறாருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு மூச்சாக டைரக்ஷனில் இறங்க போகிறதாக கௌதம் வாசுதேவன் சொல்லியிருக்காரு. இன்னும் முழு மூச்சாக இறங்கியதா தெரியல. மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்புகள் அமையுமானால் உடனடியாக நடிப்பை விட்டுவிட்டு டைரக்ஷனுக்கு வந்துவிடக்கூடிய இயக்குனர் தான் அவர். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் கிளாப் அடித்து தொடங்கி வச்சதுனால தான் தலைவன் தலைவி படத்தை பெரிய ஹிட் படம்னு சொல்கிறாரா? அந்த படம் உண்மையாலுமே எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு மதுரையிலேருந்து நைமு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே சந்தேகப்படுறது இப்போ மெல்ல மெல்ல நம்முடைய இயல்பாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தலைவன் தலைவி திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலித்ததாக பல விளம்பரங்கள் வந்தன. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சொன்னார், அதை நீங்கள் பார்க்கலை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் வெற்றி படமே. அதிக கேளிக்கை வரி செலுத்திய தமிழ் படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாலே மிக அதிகமான கேளிக்கை வரியை செலுத்திய படம்னா அது சங்கருடைய இயக்கத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் ஆகிய இருவரும் நடித்த 2.0 திரைப்படம் தான். நடிகர் சசிகுமார் நடித்து அதிக கலெக்ஷனான டாப் 3 படங்கள் எதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சசிகுமார் நடித்த படங்களில் மிக அதிகமாக வசூல் செய்த 3 படங்கள்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, நாடோடிகள், சுந்தர பாண்டியன் ஆகிய 3 படங்களை சொல்லலாம். குறைவான சம்பளம் காரணமாக தான் சுந்தர் சி ரஜினி படத்துலேருந்து விலகினார்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த படத்துக்கு ரஜினிக்கும் குறைவான சம்பளம் தானான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை உண்மையிலேயே நான் ரசிக்கிறேன். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமான ரசிகர்கள் அப்படின்றது உங்களுடைய கேள்வியில் வெளிப்படுது. அரசன் படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் ஜனவரி 18 நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பிப்ரவரி 18 வரப்போது இன்னும் அது தொடங்கலை. அதற்கு காரணம் என்னன்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை பார்க்கும்போது கண்ணதாசன் எழுதிய நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்று தொடங்கக்கூடிய பாடல் வரிகள் தான் என் நினைவுக்கு வருகின்றன. உலக அளவில் அதிக படங்களில் ஹீரோயினாக நடித்த நடிகை யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. உலக அளவிலே மிக அதிகமான படங்களில் கதாநாயகர் நடித்த பெருமை நடிகை ஷீலாவுக்கே சொந்தமானது. ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகர் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் அவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளில் ஏறக்குறைய 500 படங்களுக்கு மேல் நடித்த நடிகை அவர். சிம்பு சரியாக ஷூட்டிங் வரதில்லைன்னு சில தகவல் வருது. அவர் திரும்பவும் பழைய பாணிக்கே திரும்பிட்டாரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிம்பு நடிக்கின்ற படத்துடைய படப்பிடிப்புக்கு இங்கே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு சிம்பு வரல அப்படின்னா பரவாயில்ல. அந்த படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகளே இங்கே நடக்கிற மாதிரி தெரியல. சிம்புவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் இந்தியாவிலேயே இல்லை, வெளிநாட்டில் இருக்கார். அரசன் படத்தினுடைய படப்பிடிப்பை பற்றி அந்த படக்குழுவினர் உறுதி செய்துட்டாங்களா அப்படின்ற தகவலே தெரியலையே. ஈஷா கோயிலுக்கு அதிக அளவு நடிகைகள் போக வரன்னு இருக்காங்க. சர்ச்சைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் தொடர்ந்து ஏன் ஹீரோயின்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கடலாடியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல சர்ச்சை இல்லை, சர்ச்சை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தால் பல இடங்களுக்கு யாராலும் போக முடியாது, வரவும் முடியாது. டைரக்டர் சங்கர், ராஜமௌழி இந்த 2 பேரில் மக்கள் மனசுக்கு நெருக்கமான காட்சி அமைக்கிறதுல யார் சிறந்தவங்கன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. மனதுக்கு நெருக்கமான காட்சிகள் அமைப்பதிலே சங்கர், ராஜமௌழி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர் இல்லை. அதனால் இந்த 2 பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பதே கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹீரோக்களே வில்லனாகவும் நடிக்கிறாங்க, காமெடியும் செய்கிறாங்க. இதனால தான் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கும் வில்லன் நடிகர்களுக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வில்லன் நடிகர்களுக்கோ காமெடி நடிகர்களுக்கோ பஞ்சம் இல்லை. பல வில்லன் நடிகர்கள் இருக்காங்க, பல காமெடி நடிகர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தான் படங்கள் பஞ்சமாக இருக்குது. படங்களில் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வராத ஒரு நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நடிகர் முத்துராமன் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. முத்துராமனை பொறுத்த வரைக்கும் இயல்பாக நடிக்கிறதுல மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற ஒரு நடிகர் அவர். ஆனாலும் அவருக்கு தேசிய விருது உட்பட எந்த விருதும் தரப்படவில்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகம். சசிகுமாரோட அயோத்தி, நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான தரமான படங்கள் வரிசையில் மயிலாட் படமும் சேர்ந்திருக்கா இல்லையான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சசிகுமாருடைய அயோத்தி, நந்தன் பட வரிசையில் நிச்சயமாக மயிலாட் திரைப்படமும் இடம்பெறும்.
நடிகர் அஜித் சிவா கூட 4 படம் பண்ணியிருக்காரு, ஹெச் வினோத் கூட 3 படம் பண்ணியிருக்காரு. இருந்தும் எதனால் அவருடைய சுயசரிதை படத்தை ஏஎல் விஜயை டைரக்ட் பண்ண சொல்லியிருக்காருன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான முடிவு எடுப்பார் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. சினிமாவில் நடிகர்களுக்கு கால் ஷீட் வாங்குற மாதிரி தான் மியூசிக் டைரக்டர்களுக்கும் கால் ஷீட் வாங்குவாங்களான்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் இசையமைக்கணும் அப்படின்னு தான் ஒப்பந்தம் செய்வார்களே தவிர அவங்கக்கிட்ட முன்னதாகவே காட்சி தேதிகளெல்லாம் வாங்குவது வழக்கமில்லை. ஆர்கே செல்வமணி சங்கவழி சம்பளம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த சம்பள முறை எப்படி இயங்கும்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சங்கமழி சம்பளம்னா தயாரிப்பாளர் இந்த சங்கத்துக்கு அந்த தொகையை செலுத்தி விட வேண்டும். அந்த சங்கத்திலிருந்து குறிப்பிட்ட இயக்குனருக்கு அந்த தொகையை அளிப்பார்கள். இதுதான் சங்கவழி சம்பளம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த தேர்தலில் அஜித்தோட ஆதரவு விஜய்க்கு கிடைச்சா விஜய் வெற்றி பெறுவாரா மாட்டாரான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அத்தைக்கு மீசை முளைத்தால் என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் என்கிட்ட பதில் எதிர்பார்க்கறது சரியா? எம்எம் மாரியப்பா தமிழில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாடகர் எம்எம் மாரியப்பா 20க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். அன்றைக்கி கதை நல்லா இருந்தால் வசூல் வரும்னு நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி வசூலுக்காகவே கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறது நல்ல சினிமாவோட ஆன்மாவை செதச்சிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு வினித் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நல்ல கதை இருந்தால் நிச்சயமாக நல்ல வசூல் பண்ணும் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிப்பிருக்கும். நல்ல வசூல் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கதையை உருவாக்கி படத்தை தயாரிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக நான் நினைக்கல. எதுவாக இருந்த போதிலும் எந்த நோக்கத்துக்காக ஒரு கதையை உருவாக்குறோமோ அந்த கதை சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் திரைப்படங்கள் நல்லபடியாக அமையும். இவர்கள் எதிர்பார்க்கின்ற வசூலும் அந்த படத்துக்கு கிடைக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் சோவை பொறுத்த வரைக்கும் பல நகைச்சுவை நடிகர்களோடு பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் அவர். அது மாதிரி தன்னுடன் நடித்த நகைச்சுவை நடிகர்கள் பலரை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சோ. அதில் வி.கே. ராமசாமியை பற்றி ஒரு குறிப்பிட்டிருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு காமெடி நடிகராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பஞ்ச் அடித்தால் இவங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருந்துட மாட்டாங்க. அதை தாண்டி தான் ஒரு வசனம் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். இவங்க இப்படி வசனத்தை பேசணுன்னே பக்கத்தில் இருக்க அந்த காமெடி நடிகர் அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் ஒரு வசனத்தை பேசுவார். இப்படித்தான் அந்த காட்சி நீண்டு கொண்டே போகும். ஆனால் வி.கே. ராமசாமிகிட்ட அந்த குணத்தை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. அந்த காட்சிக்கு பொருத்தமாக ஏதாவது ஒரு வசனம் தோன்றினால் அதை பேசுவாரே தவிர தானும் பேசணும் அப்படின்னு வீம்புக்காக எந்த நாளும் ஒரு வசனத்தை பேசியிருந்தே இல்லை. அதுதான் அவர்கிட்ட இருக்க மிகச்சிறந்த பண்பாக நான் பார்க்குறேன். பல ஆண்டு காலம் தமிழ் சினிமாவிலே வி.கே.ஆரால் தொடர்ந்து நடிக்க முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடிப்பின் மேலே அவருக்கு இருந்த ஆர்வமும் அந்த அர்ப்பணிப்பும் தான். தனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்றதுக்காக தன்னுடன் நடிக்கிற நடிகரில் என்னாலும் அவர் ஓவர்டேக் பண்ணியதே இல்லை. வி.கே.ஆர்ட்ட இருந்த அந்த பண்புலையெல்லாம் புதிய தலைமுறை நடிகர்கிட்ட பார்க்க முடியல அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகம் என்று சோ ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்தாக அல்லவா இருக்கிறது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.